கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 ஹெட்டிங் அப்படின்னு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறான்னா, வாழ்க்கையில் நல்ல விதமான வளர்ச்சிகள் ஏற்படும், நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான வருடமாக இந்த 2026 எடுத்துக்கலாம். பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள இருக்க போராட்டத்தோட அளவு மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 அப்படிங்கிறது மகர ராசிக்கு தான் நம்ம 7.5 சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிகமா 7.5 சந்திச்சது யாருன்னா நம்ம கடகராசிக்காரங்க தான். அவ்வளவு தூரம் எல்லா உறவுகளிடம், எல்லா விதமான விஷயங்களிலும் எல்லா விதமான 7.5 சந்திச்சு முடிச்சிட்டீங்க. கீழே கமெண்ட்ஸ் கொடுக்குற நம்மளுடைய அன்பு நேர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயா நீ என்னன்னா சொல்லிட்டு போங்க தம்பி, என்னன்னா சொல்லிட்டு போங்க. பெரியவங்களாம் தம்பி தான் சொல்றாங்க. ஸோ என்னன்னா சொல்லிட்டு போங்க ஐயா. ஆனா எங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கோம்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய உறவுகள் கூட எங்களை அதிகமா ஏமாத்தும் போதுதான் இந்த வாழ்க்கை ஏன் வாழ்றோம்னு கூட நினைக்க கூட எங்களுக்கு அதிகமா மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கமெண்ட்ஸ்ல கொடுக்குற நம்மளுடைய நேயர்களுடைய கருத்து. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதகம் பார்க்குறவங்க, ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்குறவங்க, ஸோ வெளிநாட்டுல இருந்து ஜாதகம் பார்க்குற கடகராசிக்காரங்க கூட இதுதான் சொல்றாங்க. அப்ப இந்த மனம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா போராட்டத்தை சந்திக்கிறதுல கடகராசிக்கு நிகர் யாருமே கிடையாது. இந்த நிலை மாறுமா? ஒரு நல்ல விதமான வளர்ச்சிகள் ஏற்படுமான உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் கடகராசி என்பர்கள்ல யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், வெளி ஊர் பயணம் மேற்கொள்ளணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அல்லது வெளிநாட்டுல தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டியாக, ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அன்பை கொடுத்துட்டோம், அந்த அன்பு திரும்ப வரும்போது உண்மையான அன்பா வருதா போலியான அன்பா வருதாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத பெரிய போராட்டம். நம்ம கிட்ட வச்சிருக்க பாசத்தை இவங்க காசுக்காக வச்சிருக்காங்களா, இல்ல தன்னோட தேவைக்காக வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவங்களையும் நீங்க யார உண்மையா நம்புறீங்களோ அவங்களாம் விட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம். ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வருஷம் டெஃபினட்டா காலியாக போகுது. நீங்களா இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லாத வருடம் அப்படின்னு சொன்னா இந்த வருடம் உங்களுக்கு உறுதியா கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். கவலையப்படாது. ஏன்னா நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சவங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு வருடம். அதே போல கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, குழந்தை பாக்கியத்துக்குரிய தன்மை உறுதியாக கிரகங்கள் ரீதியாக உண்டு. கிரகங்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தை, உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஜூன் மாசத்துக்கு மேல உண்டு. இது 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் அல்லது 3வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் உறுதியாக பொருந்தும். அதே போல கடகராசி நேர்கள்ல யாரெல்லாம் தன்னுடைய குழந்தை தன்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிங்க, நான் என் குழந்தைய அவ்வளவு அற்புதமா பாக்குறேன், என் குழந்தை மேலதான் நான் உயிரே வச்சிருக்கேன், ஆனா என் குழந்தைகள் என்னை கொஞ்சம் கூட மதிக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்முடைய தந்தையாக இருந்தாலும் சரி அல்லது தாயாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்க குழந்தைகள் இனிமே புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய உண்மையான ரியாலிட்டி பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பு காட்டுவதற்கான பாக்கியம் உண்டு. கடகராசி அன்பர்கள்ல யாரெல்லாம் ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பாக்குறீங்கன்னா அல்லது இன்புட் பிசினஸ் பாக்குறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நல்ல லாபம். ஓகேவா? நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதியா நீங்க சந்திப்பீங்க.
அதே போல நாங்க தனியார் துறையில வேலை பார்க்குறோங்க, எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என் கம்பெனிக்கு கொடுத்த டயத்தை விட அதிகமான நேரம் செலவழிச்சு வேலை பார்க்குறேன். ஆனா வேலையே பார்க்காதவனுக்கு அங்கீகாரம் கொடுக்காங்க. வேலை பார்க்குற எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்க வருத்தப்படுவதாக இருந்தால், இந்த 2026ல உண்மையான நேர்மையான வேலை பார்க்குற உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக உண்டு. அதே போல கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு அற்புதமா இருக்கு. கிட்டத்தட்ட கடகராசி என்பர்கள் ஜனவரி முதல் ஜூன் மாசம் வரையும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனையை முடிச்சிருங்க. அதை முடிக்கணும்னு காலையில இருந்து நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் வரையும் என்ன பண்ணுங்கன்னா பர்ஃபெக்டா முடிவு எடுத்துக்கோங்க. கடனை அடைப்பதற்கான முதல் பங்கு அதை மட்டும் தான் யோசிப்பேன். இனிமே கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கறதையும் நிப்பாட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ கடன் சுமையிலிருந்து மீண்டுருவீங்க. போட்டி எந்த போட்டியா இருந்தாலும் கடகராசி என்பவர்கள் இந்த 2026ல கலந்துக்கலாம். உறுதியாக போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஜூன் மாசத்துக்குள்ள நீங்க படிப்புல போட்டி வச்சாலும் சரி, எலெக்ஷன்ல போட்டி வச்சாலும் சரி, அல்லது உங்களுடைய விளையாட்டுத்துறையில போட்டி வச்சாலும் சரி, எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, தொழில் போட்டி, எல்லா போட்டியிலும் வெற்றி பெற்று முதன்மையானவராக வருவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி நம்ம மிதுன ராசி சொன்னோமோ அதே மாதிரிதான் கடகராசி என்பவர்களுடைய பார்ட்னர் ரியாலிட்டியா உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அதிசயம். ஏன்னா இங்க சந்திரன், அங்க சனி. அப்ப மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் கடகராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய பார்ட்னர்ட்ட எப்படியாச்சும் மனசுக்குள்ள உள்ள விஷயத்த வெளியே சொல்லிடலாம். ஏங்க நான் இதை எதிர்பார்க்கிறேன், இப்படிலாம் வான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லலாம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய எந்த ஆசைகளையும் எந்த விஷயங்களையும் உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க. இதனாலேயே நிறைய மனசுக்குள்ள அழுத்தத்தை வச்சு 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 உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்காதான் நீங்க எதிர்பார்க்கீங்கல்ல, உறுதியாக இந்த கிரகங்கள், இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த 2026ல உங்களுடைய பார்ட்னர் உங்க மீது முழுமையான அன்பு, முழுமையான பாசம், முழுமையான புரிதலுடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கும். அதே போல நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு இந்த 2026ல தான் மனசுல உள்ள அத்தனை விதமான நல்ல விதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். பெண்களுக்கு ஒரு முதன்மையான வருடம் சொல்லலாம். நீங்க நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பாசம் காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, ஓகேவா, திருமண வயதில் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, ஸோ அனைவருக்குமே கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் 2026 டிசம்பருக்குள்ள சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. வீடு கட்ட முயற்சி எடுக்கிறதா இருந்தால் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் திருமணம் முடிக்கிறது, அதே போல வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய விஷயங்கள் எது செய்வதாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே செய்வது கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போது. போட்டிகள் விலகி, பொறாமைகள் விலகி, நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கடகராசி என்பவர்கள் இந்த 2026 உறுதியா தொடங்கலாம். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மற்றவர்கள் பிரச்சனையை உங்க மனசுக்குள்ள கொண்டே போகாதீங்க. இந்த அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, அக்காவுக்கு பிரச்சனை, தங்கச்சிக்கு பிரச்சனை, உறவுகளுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அப்படியே வாசப்படி வெளியே வச்சிருங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போது நீங்களா போங்க. உங்களுக்காக, உங்களை நம்பி வாழ்கின்ற உங்களுடைய உறவுகளுக்காக, அதாவது உறவுனா அம்மா அப்பா அல்லது உங்களுடைய கணவன் மனைவி, உங்க குழந்தைகள், இவங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராகும். மற்றவர்களுக்காக இன்னும் வாழ்ந்தால் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பிரச்சனையை சந்திக்கணும். ஸோ இதுல கவனமா இருங்க.
அதே போல உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஓகேவா? அதே போல உங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ரகசியங்கள், உண்மைகள், சின்ன சின்ன சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா யார்ட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மனசு விட்டு பேசுவீங்க. ரியாலிட்டியா என்ன இருக்கோ, தன்னுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கோ, அத வெளிப்படையா நீங்க பக்கத்துல உள்ளவங்ககிட்ட சொல்லுவீங்க. அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த இடமா இருந்தாலும் சரி, இல்ல நட்புகளாக இருந்தாலும் சரி, யார்ட்டனாலும் நீங்க வெளிப்படையா உங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படையா சொல்லுவீங்க. அதுல என்ன விஷயங்கள்ல எப்படி பயன்படுத்தி உங்கள இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லி வெளிய தவறா பயன்படுத்திருவாங்க. அதாவது உங்க குடும்ப உறவுகள சின்னாபின்னமாக்கக்கூடிய தன்மையை செயல்படுத்திருவாங்க. ஸோ நீங்க யாரையும் நம்பி உங்களுடைய குடும்ப ரகசியங்கள, குடும்ப பிரச்சனைகள வெளிய சொல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த 2026ல. ஓகேவா? ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கடகராசிக்காரங்க மேக்ஸிமம் தலையிடக்கூடாது. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவதா இருந்தா எப்பொழுதுமே போடாதீங்க. நீங்க எப்ப லாக் ஆவீங்கன்னா, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது மூலமா தான் நிறைய லாக் ஆவீங்க. ஸோ கவனமா இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் புதன் திக்பலம் இருக்காரு பொதுவாகவே. ஸோ அப்ப கடகராசிக்காரங்க இதுலலாம் கவனமா இருந்தா உறுதியா 2026ல நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஒரு நல்ல விதமான வளர்ச்சிகளை, நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் சொல்லி நீங்க கீழே கமெண்ட்ஸ் போடக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும். சரி, இந்த 2026ல நம்முடைய கடகராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கரெக்டா நீங்க திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2ல எந்த கிழமைனாலும் நீங்க போகலாம், அல்லது 2 கிழமையும் போகலாம். ஓகேவா? ஸோ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் முழுமையாக எதிர்பார்த்த மாதிரி அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.